ஹலோ ஆல். ஸோ நம்ம பிஃபோர் வீடியோவில் வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ணி பார்த்தோம். எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அண்ட் டேட்டாபேஸை டெலீட் பண்ணி பார்த்தோம். டேட்டாபேஸை யூஸ் பண்ணி டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, ரீநேம் பண்ணுறதுன்ற கான்செப்ட் எல்லாம் நம்ம பிஃபோர் வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோட கண்டினியூட்டி மிஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இது புரியறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் இப்போது நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம். என்ன டேபிள் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேபிளை கிரியேட் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த ரீநேம் அப்படின்ற ஒரு query யூஸ் பண்ணி STUD அப்படின்னு ஒரு டேபிள் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கிட்ட என்ன டேபிள் இருக்குன்னா STUD அப்படின்ற டேபிள் வச்சு தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். அந்த டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறோம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அந்த டேபிளுடைய காலம்ஸ் நேம் அதாவது ஃபீல்டு நேம் எப்படி வச்சு என்ன பண்றது, அதோடைய டேட்டா டைப் வச்சு எப்படி கிரியேட் பண்றதுன்ற விஷயம் மட்டும் தான் நம்ம பார்த்துருந்தோம். இனிமே நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ணி அதுக்கான queries போட்டு நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட்டிங் தி வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இன்சர்ட் எது உள்ள பண்ண போறேன்? இன்சர்ட் இன்டு எதுல பண்ண போறேன்? டேபிள் நேம் கொடுக்கணும். STUD. ஸோ நான் என்ன பண்றேன்னா STUD அப்படின்ற ஒரு டேபிள்குள்ள நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ண போறேன். ஸோ வேல்யூஸை நான் இன்சர்ட் பண்ண போறேன். கிளியர்? ஓகே. ஸோ நான் என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன்னா இங்கே 109 விவேக் 28 ஈரோடு அண்ட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐடி, செகண்ட் இருக்கிறது நேம், தேர்ட் ஏஜ், ஸோ ஃபாலோட் பை தட் ஜெண்டர், சிட்டி, கான்டாக்ட். நம்ம ஃபீல்டு நேம் என்ன ஆர்டரில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதே ஆர்டரில் தான் நம்ம வேல்யூஸ் கொடுக்கணும். அண்ட் இன்டீஜருக்கு எந்த கோட்ஸுமே வராது. இன்டீஜரை நீங்கள் ஆஸ் லைக் தட் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணாலே போதும். 109 என்டர் பண்ணாலே, அதாவது என்ன இன்டீஜர் டைப்போ, என்ன ஐடி டைப்போ, என்ன ஐடி நம்பரோ அதே மாதிரி நீங்கள் போட்டாலே ப்ராப்ளம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பாரு, நேம் விவேக்குன்னு ஒரு நேம் இருக்குது. ஸோ அந்த நேமை வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். அண்ட் ஏஜ் இஸ் அ இன்டீஜர். ஸோ இன்டீஜர் சொன்னேன்னா எந்த கோட்ஸுமே தேவையில்லை, என்ன நம்பரோ அது மட்டும் போட்டுக்கிட்டாலே போதும். அண்ட் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜெண்டர். ஜெண்டருக்கு வந்து வேர் கேர் இருக்கு. ஸோ அந்த வேர் கேர் இருக்கும்போது நம்ம சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபார் ஈரோடு, சிட்டி வேர் கேர், ஸோ சிங்கிள் கோட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் கான்டாக்டும் இங்கே நான் வேர் கேர் மேபி நீங்கள் இன்டீஜர்னு கொடுத்துக்கலாம், லாங் இன்ட்னு கொடுத்துக்கலாம். பட் கான்டாக்டை நான் வேர் கேர்னு கொடுத்ததுனால நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே போடுறேன். ஸோ என்டர். ஸோ எனக்கு ரோ இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ அதை நான் பார்க்கணும். ஸோ அதை பார்க்கும்பொழுது இப்போலேருந்து நம்ம செலக்ட் query அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். செலக்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அந்த ஒரு டேபிளை செலக்ட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? அந்த டேபிளை செலக்ட் பண்ணினா மொத்தமாக அந்த டேபிளில் என்ன இருக்கோ அதை மொத்தமாக நான் பார்க்கணும். அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். என்ன டேபிளை நான் பார்க்க போகிறேன்? STUD அப்படின்ற ஒரு டேபிளை நான் பார்க்க போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நான் ஒரே ஒரு ரோ தானே கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஒரே ஒரு ரோ தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஐடிக்கு நேராக ஐடி, நேமுக்கு நேராக நேம், ஏஜ், ஜெண்டர், சிட்டி, கான்டாக்ட். ஸோ எனக்கு டிஸ்பிளே ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிபிள் ரோஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் வேல்யூஸ் போட்டிருக்கேன், காப்பி பண்ணிக்கிறேன் மல்டிபிள் வேல்யூஸ் போடுறதுக்கு. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு எந்த டேபிள்குள்ளே? STUD டேபிள்குள்ளே வேல்யூஸ். ஸோ அதே தான் ஐடி, நேமு, ஏஜ், ஜெண்டர், சிட்டி, கான்டாக்ட். ஸோ இந்த ஆர்டர்லேயே வேல்யூஸை போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா போட்டு திருப்பி அதே ஆர்டரில் வேல்யூஸ் போடணும். கம்மா அதே ஆர்டரில் வேல்யூஸ் போட்டு உனக்கு எத்தனை ரோஸ் வேணுமோ அத்தனை ரோஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக செமிகோலன் போட்டு நம்ம முடித்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வேல்யூஸ் என்டர் ஆகிடும், இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் இன்சர்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்ப்போம்? ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செலக்ட் query யூஸ் பண்ணியிருக்கோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் STUDன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம திருப்பி அதே கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி எத்தனை ரோஸ் இருக்குது? ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்டர் பண்ணும்போது மொத்தமாக 11 ரோஸ் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து 10 ரோஸ் நான் இன்சர்ட் பண்ணேன். அங்கே 109ன்னு சொல்லிட்டு ஒரு ரோ இன்சர்ட் பண்ணேன். ஸோ அது நான் என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறேனோ அந்த ஆர்டரில் தான் உட்காரும். ஃபர்ஸ்ட் 109 தான் நான் இன்சர்ட் பண்ணேன். ஸோ 109 தான் ஃபர்ஸ்ட்டில் உட்காரும். அதுக்கப்புறமா என்ன ஆர்டர்? லாஸ்ட்டில் 105. ஸோ 105 உட்காரும். ஸோ இப்படி தான் நம்ம வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவோம். இது இன்சர்ட்டிங் அ சிங்கிள் ரோ அண்ட் இது இன்சர்ட்டிங் அ மல்டிபிள்
ரோஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம செலக்ட் queries நம்ம யூஸ் பண்ணுவோம். which means எனக்கு வெறும் ஐடி மட்டும் பார்க்கணும், நேம் மட்டும் பார்க்கணும், எனக்கு மத்த எதுவுமே வேணாம், டேபிள்ல இருக்க மத்த எதுவுமே வேணாம், வெறும் ஐடி மட்டும் வேணும், நேம் மட்டும் வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணணும். என்ன உனக்கு பார்க்கணுமோ அதுக்கு செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் என்ன பார்க்க போறோம்? ஐடி பார்க்க போறோம், நேம் பார்க்க போறோம். ஸோ எனக்கு வெறும் ஐடி மட்டும் பார்க்கணும், நேம் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எதுல இருந்து பார்க்கணும்? என்ன டேபிள்ல இருந்து பார்க்கணும்? ஃப்ரம் எஸ்டியூடில இருந்து. அந்த டேபிள்ல இருந்து எனக்கு வெறும் ஐடியும் நேமும் மட்டும் காட்டு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த எஸ்டியூடி டேபிள் இருக்கக்கூடிய ஐடி மட்டும் வந்துடும், நேம் மட்டும் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு சிட்டி மட்டும் பார்க்கணும்னா செலக்ட் சிட்டி ஃப்ரம் STUD அப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் சிட்டிஸ் மட்டும் வந்துடும். ஸோ இப்படி நம்ம செலக்ட் queries யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா செலக்ட் நேம். இப்போ எனக்கு பேரை நான் பார்க்க போறேன், சரியா? ஆனா அந்த பேர் வந்து எதுல இருந்து? ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள்ல இருந்து, STUD அப்படின்ற ஒரு டேபிள்ல இருந்து நான் இப்போ ஒரு பேரை நான் பார்க்க போறேன். எனக்கு நேம்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஆனா நான் இங்க என்ன கண்டிஷன் சொல்றேன்னா வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை, which means சென்னையில யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய பேரை மட்டும் எனக்கு காட்டு. எனக்கு பேரை காட்டுன்றது தான் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன கண்டிஷன்னா எனக்கு நேம் டிஸ்பிளே ஆக போகுது, அது எனக்கு வேணும். ஸோ அதனால செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இன்னொரு என்ன விஷயம் சொல்றேன்னா, ஸோ அந்த பேர் இப்போ எனக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய பேர் எல்லாருமே என்ன பண்ணியிருக்கணும்னா சென்னையை சேர்ந்தவங்களா இருக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரியான பேரை மட்டும் காட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இதை என்டர் பண்ணும்பொழுது இப்போ அபி, ரவி, திவ் அண்ட் சிவா இவங்க 4 பேர் தான் வந்து சிட்டி சென்னையை சேர்ந்தவங்க அப்படின்னு உனக்கு காட்டிடும். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் கிரேட்டர் தென், லெஸர் தென் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஆப்ரேட்டர் நான் சொல்றேன். ஸோ இப்போ அதே தான் செலக்ட், நான் நேமை பார்க்க போறேன் அண்ட் ஏஜும் எனக்கு வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஏஜ் வேணும் அண்ட் ஆல்சோ நான் சிட்டியையும் பார்க்க போகிறேன். இப்போ நான் என்னென்ன பார்க்க போகிறேன்? நான் நேம் பார்க்க போகிறேன். நேம் எனக்கு வேணும், ஏஜ் எனக்கு வேணும், சிட்டி வேணும். யார்கிட்ட இருந்து வேணும்? ஃப்ரம் டேபிள் STUD கிட்ட இருந்து எனக்கு வேணும். வேர், ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா சிட்டி ஈக்குவல் டு சென்னையா இருக்கணும். சிட்டி ஈக்குவல் டு சென்னையா இருக்கணும். நான் இன்னொரு கண்டிஷன் போடுறேன், அண்ட் கண்டிஷன் போடுறேன். அண்ட் ஏஜ் எப்படி இருக்கணும்னா lesser than or equal to 28ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 28. ஸோ இப்போ என்ன கண்டிஷன் நான் போட்டிருக்கேன்? எனக்கு நேமு, ஏஜ், சிட்டி மட்டும் தான்ப்பா வேணும். நான் அதை நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு அதுதான் டிஸ்பிளே ஆக போகுது. ஆனால் டிஸ்பிளே ஆகக்கூடியவங்க இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆண்ட்னா என்ன? ரெண்டுமே ட்ரூ தான், தானே ட்ரூ. ஸோ அதுதான் இப்போ நேம் டிஸ்பிளே பண்ணக்கூடியவங்க சென்னையை சேர்ந்தவங்களாவும் இருக்கணும், ஏஜ் 28க்கு கீழே 28க்கு கீழே இருக்கிறவங்களாவும் இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நேம், ஏஜ், சிட்டி அவங்களது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி சென்னையில் யார் இருக்காங்க. ஆனால் இவங்க 4 பேருமே வந்து பிலோ 28 அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? நான் ஆண்ட் கண்டிஷன் போட்டு ஏஜ் லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு 28ன்னு போட்டேன். எஸ். ஸோ அபியும் 21, ரவி 21, திவ் 24 அண்ட் சிவா 25. ஸோ இவங்க எல்லாமே சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருக்குமே வயசு 28க்கு கீழே. இது வந்து ஆண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கறது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆர் கண்டிஷன்னா என்ன? ஏதாவது ஒன்று ட்ரூனா ட்ரூ அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம் இல்லையா? ஸோ இப்போ அதே தான் இதுலேயுமே செலக்ட் நேம், ஏஜ், சிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இது 3மே நம்ம பார்ப்போம். யார்கிட்ட இருந்து எடுக்க போகிறோம்? STUD டேபிள் கிட்ட இருந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன கண்டிஷன் சொல்கிறேன்னா வேர் சிட்டி ஈக்குவல் டு, அந்த சிட்டி சென்னையா இருக்கலாம், ஆர் சிட்டி சென்னையா இருக்கலாம், ஆர் சிட்டி வந்து திருச்சி வச்சுக்கலாம், திருச்சியாவும் இருக்கலாம். ஸோ எனக்கு என்ன இங்கே என்ன கான்செப்ட்னா, எனக்கு சென்னையா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, திருச்சியா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் யார் இந்த 2ல் யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய நேமு, ஏஜ், சிட்டியை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லும்பொழுது, ஸோ இங்கே பாரு, அபி, ஆஷ், ரவி, திவ்,
பிரியா, சிவான்னு சொல்லிட்டு 6 ரோஸ் நம்மளுக்கு காட்டியிருக்கு. 6 ரோஸ்ல 4 சென்னையை சேர்ந்தவங்க, 2 ட்ரிச்சியை சேர்ந்தவங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஆர் அப்படின்றது காட்டும். சரி, இப்போ அண்ட் ஆர் ஒரே queryல யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ அகெயின் செலக்ட் நேம் வச்சுக்கலாம், ஏஜ் வச்சுக்கலாம், சிட்டி வச்சுக்கலாம். சரி, இது மூணுத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். யார்கிட்ட இருந்து பார்ப்போம்? STUD டேபிள் கிட்ட இருந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கண்டிஷன் போடுறேன்னா வேர் கண்டிஷன் போட்டுட்டேன். வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை இருக்கட்டும், பரவாயில்ல, சென்னையிலே இருக்கட்டும். ஆர் நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆர் சிட்டி ஈக்குவல் டு ட்ரிச்சியா கூட இருக்கட்டும். ஸோ இது ஒரு கண்டிஷன். நார் கண்டிஷனை நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அண்ட் கண்டிஷனை யூஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இப்போ நான் எழுத போற கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய நேமு, ஏஜ், சிட்டி அப்படின்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன கண்டிஷன் போட போறேன்னா ஏஜ் என்ன போடலாம்? லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 போட்டுக்கலாமா? 25க்கு கீழே இருக்கிறவங்கள மட்டும் போட்டுக்கலாமா? ஓகே, சரி. இப்போ நான் இங்கே என்ன query போட்டிருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். யார் என்னென்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்? ஃபீல்ட்ஸு, நேமு, ஏஜ், சிட்டி மூணுமே செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யார்கிட்ட இருந்து? STUD டேபிள் கிட்ட இருந்து. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? வேர் சிட்டி சென்னையாக இருக்கலாம், இல்லைன்னா திருச்சியாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா அண்ட் ஏஜ் ஷுட் பி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 இருக்கலாம் அப்படி நான் சொல்லும்பொழுது, ஸோ இப்போ எனக்கு இங்கே 5 ரோஸ் வந்திருக்கு. ஏன் 5 ரோஸ் வந்திருக்கு? பிரியா திருச்சியை சேர்ந்தவங்க தான், ஆனால் அவங்க 36 ஏஜில் இருக்காங்க. 36 அவங்களுடைய வயசு. ஆனால் நான் இங்கே என்ன கண்டிஷன் போட்டிருக்கேன்? லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 இருக்கும்பொழுது 25 அண்ட் 25 லெஸ்ஸர் தென்ஸ் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே வந்துருவாங்க. ஸோ இது அண்ட் ஆர் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே அனதர் கான்செப்ட் என்ன அப்படின்னா டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது டூப்ளிகேஷன்ஸை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிட்டியை மட்டும் முதல்ல செலக்ட் பண்ணி பார்ப்போம். செலக்ட் சிட்டி ஃப்ரம் STUD நம்ம கொடுக்கும்பொழுது, ஸோ இத்தனை சிட்டிஸ் இருக்கு. ஸோ ஈரோடு, வேலூர், சென்னை, சேலம், திருச்சி, சேலம், சென்னை, திருச்சி, சென்னை, வேலூர். ஸோ நம்மளுக்கு நிறைய டூப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? நிறைய டைம்ஸ் சென்னை இருக்கு, 2 டைம் திருச்சி இருக்கு, வேலூர் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ்ல சேம் சிட்டி இருக்கு இல்லையா? அதோடைய டூப்ளிகேஷன்ஸை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதாவது சென்னை 4 வாட்டி இருந்தாலும் சரி, 40 வாட்டி இருந்தாலும் சரி, சென்னை சென்னை. ஸோ சென்னை ஒரு வாட்டி போட்டாலே போதுன்ற மாதிரியான கான்செப்ட் தான். ஸோ நம்ம என்டர் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக என்டர் பண்ணுவோம். பட் ஸோ ஒன் டைம் சென்னைனா இப்போ கவுண்ட் மட்டும் எடுத்துக்கலாம்ல, சென்னையில் 4 பேர் அந்த மாதிரி தான். ஓகே, செலக்ட் டிஸ்டிங்க்ட் சிட்டி ஃப்ரம் STUD. ஸோ டிஸ்டிங்க் பண்ணியிருக்கோம். டிஸ்டிங்க் வேல்யூஸ் தான் எனக்கு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரோஸ் தான் இருக்குது. ஏன்னா ஈரோடு, வேலூர், சென்னை, சேலம், திருச்சி இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இந்தந்த சிட்டிஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த சிட்டிஸே மல்டிபிள் டைம்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு 11 ரோஸ் வந்திருக்கு. டிஸ்டிங்க்ட் வேல்யூஸ் நம்ம பண்ணதுனால 5 ரோஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது டிஸ்டிங்க்ட் கான்செப்ட். கிளியர்? ஓகே, இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனில் நம்ம 4 பார்ப்போம். மேக்ஸிமம், மினிமம், ஆவரேஜ், ரவுண்ட் ஆஃப் அண்ட் சம் கூட பார்த்துருவோம். 5 பார்ப்போம். மொத்தமாக 5 டைப்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து செலக்ட் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ் பார்ப்போம். மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ் ஸோ யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் STUD கிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏஜ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து 11 வேல்யூஸ் 11 ரோஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் யாருக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கேட்குறேன். செலக்ட் மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ் ஃப்ரம் STUD டேபிளில் அப்படின்னு இருக்கும்போது மேக்ஸிமம் ஏஜ் வந்து 36 தான் இருக்குது. ஸோ இப்போ இல்லை யார் பேர் வரணும்னா கூட செலக்ட் நேம் கமா ஏஜ்ன்னு போட்டு நேம் கமா மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு போட்டாலுமே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இப்போ எனக்கு மினிமம் வேணும் அப்படின்னா சிம்பிள் தான். மின் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் நம்ம கொடுக்கும்பொழுது ஸோ மினிமம் ஏஜ் வந்து 20 அது வந்துடும். இப்போ நம்ம சம் பண்ணணும்னாலுமே சேம் query தான். சம் ஆஃப் ஏஜ் ஃப்ரம் STUD நம்ம கொடுக்கும்பொழுது மொத்த அதாவது 11 ரோஸ்ல என்டர் பண்ணியிருக்க எல்லா ஏஜையுமே வந்து அது சம் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இப்போ நம்ம ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் நம்ம போடலாம். ஸோ சேம் இங்கே சம் இருக்க இடத்துல ஆவரேஜ் போட்டு
ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் வந்து 24.723 சாரி 7273 வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் ரவுண்ட் ஆஃபும் நம்ம பண்ணி பார்க்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கே தெரியும் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற நம்பர் வந்து 5 அண்ட் அபவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு நம்பரை முன்னாடி ஆட் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ ஆக்சுவல் நம்ம பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிருச்சு ஆக்சுவல் ரவுண்ட் ஆஃப் 25ன்னு சொல்லிட்டு. பட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ரவுண்ட் ஆஃப் ஸோ நல்லா கவனிங்க. இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். எதை பண்ணியிருக்கோம்? ஏஜ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ரவுண்ட் ஆஃப் எதை பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஏஜை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் வந்து ரவுண்ட் ஆஃப்குள்ள ஆவரேஜ் ஆஃப் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்? ஆவரேஜ் ஆஃப் ஏஜ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ அதனால தான் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரம் எஸ்டியூடி டேபிள் இருக்கக்கூடியது பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 25 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கவுண்ட் கான்செப்ட் பண்ணலாம். கவுண்ட் இன் சென்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு எத்தனை ஐடிஸ் இருக்கு அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ சிம்பிள் தான் செலக்ட். ஸோ என்னென்ன பார்க்கலாம்? ஜெண்டர் பார்க்கலாம். கவுண்ட் அண்ட் குரூப் பை சேர்ந்து பார்க்கலாம். செலக்ட் ஜெண்டர். ஸோ ஜெண்டரை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா கவுண்ட் பண்ண போகிறேன். எதை கவுண்ட் பண்ண போகிறேன்னா ஐடியை கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ எந்த டேபிள் இருந்து கவுண்ட் பண்ண போகிறேன்? ஃப்ரம் STUD அப்படின்ற டேபிள் இருந்து கவுண்ட் பண்ண போறேன். சரியா? ஸோ இப்போ நான் இதோட நான் query முடிக்கலாம்னா முடிக்க முடியாது. எதுவுமே நடக்காது. ஏன்னா ஜெண்டர் வந்து 11 ரோஸ் வந்துடும். சரியா? நான் எதுவுமே நான் சொல்லலை, எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஐடியை கவுண்ட் பண்ணி அது சிங்கிள் ரோல நிற்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச இப்போ நான் என்ன சொல்லணும்னா குரூப் பை ஜெண்டர் அப்படி நான் சொல்றேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐடி மொத்தமாக கவுண்ட் ஆகிடும். ஐடி மொத்தமாக டோட்டலாக 11 இருக்குது. நம்மளுக்கு தெரியும் 11 ரோஸ் தான் இருக்குது, நம்மளுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ ஐடி 11 இருக்குது. இப்போது ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும் நான் மென்ஷன் பண்ணதுனால ஜெண்டரில் ரெண்டு வேல்யூஸ் தான் நம்மளுக்கு தெரியும். ஒன்று மெயில், இன்னொன்று ஃபீமேல்னு தெரியும். ஸோ மெயிலில் எத்தனை பேர், ஃபீமேலில் எத்தனை பேருன்னு சொல்லிட்டு ஐடி கவுண்ட் ஆகி வரும். ஸோ இதுதான் குரூப் பை. இவங்களுக்கு ஏத்தாப்புல கொடுக்கறது குரூப் பை இன் சென்ஸ். ஸோ செலக்ட் பண்ணியிருக்கோம், ஜெண்டரை பண்ணியிருக்கோம், ஐடியா பண்ணியிருக்கோம். ஆனால் செலக்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லிட்டேன்? ஐடியா கவுண்ட் பண்ணி தான் எடுக்க சொல்லிட்டேன். ஸோ ஐடி வந்து இங்கே வந்து 11 இருக்க போகுது. ஆனால் குரூப் பை ஜெண்டர் கொடுத்ததுனால ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி ஐடி வந்து உட்காரும். மெயில் 6 பேர், ஃபீமேல் 5 பேருன்னு சொல்லிட்டு உட்காந்துரும். ஸோ இது ஒரு குரூப் பை. அண்ட் ஸோ சேம் திங் நம்ம பண்ணலாம். சிட்டி வச்சு கூட நம்ம ஒரு query பார்த்துடலாம். செலக்ட் சிட்டி. சிட்டிலையும் நம்மளுக்கு நிறைய டூப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ சிட்டி வச்சு நம்ம பார்த்துடலாம். அண்ட் அகெயின் செலக்ட் சிட்டி. கவுண்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஐடியவே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஐடி கவுண்ட் பண்ணிவிட்டு யார்கிட்ட இருந்து எடுக்க போகிறோம்? ஃப்ரம் STUD கிட்ட இருந்து எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? குரூப் பை சிட்டின்னு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்குறச்ச ஈரோடில் ஒரே ஒரு ஆள் தான், வேலூரில் 2 பேர், சென்னையில் 4 பேர், சேலமில் 2 பேர், திருச்சியில் 2 பேர். ஸோ இப்படி ஐடி கவுண்ட் ஆகி இந்த 11 தான் இப்போ ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஐடி கவுண்ட் ஆகி குரூப் பைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த கவுண்ட்ஸ் பை உட்காந்துக்கும். ஸோ இது வந்து கவுண்ட் அண்ட் குரூப் பை. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து பேர், அதாவது ஒரு பேருடைய எனக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் மட்டும் தான் தெரியும், எனக்கு லாஸ்ட் ஆல்ஃபபெட் மட்டும் தான் தெரியும், மிடில் ஆல்ஃபபெட் மட்டும் தான் தெரியும், அதை வச்சு எனக்கு நேம் கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். அதையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ செலக்ட் நேம். ஸோ நேம் நம்ம கண்டுபிடிக்கலாம். யார்கிட்ட இருந்துன்னா STUD கிட்ட இருந்து நம்ம கண்டுபிடிப்போம். வேர் கண்டிஷன். வேர் நேம் எப்படி இருக்கணும்னா நேம் லைக் எப்படி இருக்கணும்னா ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது, எனக்கு ஃபஸ்ட்டு சுத்தமாக தெரியாது, ஆனால் எனக்கு லாஸ்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது பர்சன்டேஜ் எனக்கு லாஸ்ட் ஆல்ஃபபெட் I இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரியா? ஸோ அப்போ எனக்கு வந்து ஐன்னு போட்டு செமிகோலன் போடுறேன். ஸோ விச் மீன்ஸ் இது என்ன ஆகும் அப்படின்னா எந்த நேம் எல்லாம் ஐயில் முடியுதோ அந்த நேம் எல்லாம் கொண்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் அபி, யாமி, ரெவின்னு சொல்லிட்டு 3 நேம் வந்து ஐயில் முடியுது. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் எதுவுமே ஞாபகம் இல்லை, எனக்கு கடைசி மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, அதை வச்சு நான் வந்து வேல்யூஸை எடுக்க முடியுமானா முடியும். பர்சன்டேஜ் மீன்ஸ் அங்கே வந்து என்ன ஆல்ஃபபெட்ஸ் வரணுமோ அது போட்டுக்கும். அண்ட் முடிகிறது வந்து ஐன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் திங் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும், லாஸ்ட் தெரியாது.
அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆல்ஃபபெட் கொடுக்கலாம், ஏன்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஏல ஆரம்பிக்கிற ஒரு பேர், ஆனால் எதில் முடியும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து ஏல ஆரம்பிக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு அதை வச்சு எனக்கு நேம்ஸை ஃபெச் பண்ண முடியும், கெட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ். ஸோ அபி அண்ட் ஆஷ் 2 பேர் ஏல ஸ்டார்ட் ஆகுறாங்க. இதுவுமே இல்லைப்பா, எனக்கு வந்து ஃப்ரண்ட்டும் தெரியாது பேக்கும் தெரியாது, ஆனால் மிடில் அவங்களுக்கு ஒரு ஆல்ஃபபெட் வந்து ஏ வரும் இல்லை ஆரே வரும், அந்த மாதிரி எனக்கு தெரியும், எனக்கு அதை வச்சு நான் எடுக்க முடியுமா, கெட் பண்ண முடியுமானா முடியும். அதுக்குமே ஸோ எனக்கு ஃப்ரண்ட் தெரியாது பேக் தெரியாது. ஸோ பர்சன்டேஜ் ஃப்ரண்ட் தெரியாதுன்றதுனால ஃப்ரண்ட்டில் பர்சன்டேஜ் ஆர்ஏ அகெயின் பர்சன்டேஜ் ஏஆர் போட்டுக்கலாமா, ஓகே பர்சன்டேஜ். ஸோ இப்படி கொடுக்குறச்ச நேமுக்கு நடுவில் ஏஆர் யாருக்காவது இருக்கா, எஸ் தாரா அண்ட் ஜாரா அண்ட் தாராக்கு 2 பேருக்கு ஏஆர் இருக்குது. ஸோ எனக்கு ஃப்ரண்ட்டு வந்து ஜெடா டியான்னு எனக்கு தெரியாது, பேக்கும் என்னென்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் நடுவில் ஏஆர் வரும்னு மட்டும் தெரியும். ஸோ அதை வச்சு நான் வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் டைப் ஆஃப் queries and all it will be useful for your practical problems. ஸோ இந்த வீடியோஸில் மேக்ஸிமம் ஆஃப் queries நம்ம போட்டிருக்கோம். ஸோ மேற்கொண்டு நான் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸோடைய வீடியோஸும் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுவுமே நீ பார்த்துக்கோ, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.